இப்ப சொல்லுது சிங்கம் நரிக்கிட்ட தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. நரி கழுதையை தூக்கிட்டு போய் உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுதைக்கு இருந்த மூளை எல்லாத்தையும் நரி சாப்பிட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைவர் சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. தலைவர் சிங்கம் பாக்குது, ஈரல், தாம்பரங்க, குடல், கறி, தலை, நாக்கு, எங்கடா மூளைய காணு அப்படின்னு சிங்கம் பதறிடுச்சு. நரி நக்கலா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிற, கழுதைக்கு மூளை எங்க அப்படின்னு தலைவர் சிங்கம். நரி சொல்லுது, என்ன தலைவரே, மூளை இருந்திருந்தா கழுதை 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்கிட்டு வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதைக்கு மூளை கேட்கறியோ, உனக்கு மூளை இருக்கானுச்சு. ஆஹா, கடைசியா நம்மள மூளை இல்லாத ஆமாமா இல்லாம தாண்டா இருந்திருக்கேன் சரிதாண்டான்னு எப்படி ஓட்டுறான் பாருங்க கதையை. கதை மாதிரி இல்ல. ஆனால் என் தயவு செய்து என் பெரியோர்களே, தாய்மார்களே, என்ன அர்த்தம், 70 ஆண்டுகளாக நம்மளையெல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளே பல குள்ள நரிகள் நம்ம மூளையை தின்னுட்டு பல சிங்கங்களை உருவாக்கி வச்சிருக்கு. எந்த சிங்கத்தினாலையும் என் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வில்லை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாளைய சமுதாயம்